ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 2 நாளாக தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. ரொம்ப கோல்ட் ஆகிட்டு சுத்தமாக முடியல. நேற்று கூட வேலைக்கே போக முடியல, அந்தளவுக்கு இதாகிடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இடையிலே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே யோசிச்சிட்டிங்க. அது சொல்லும்போது எனக்கும் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் அது நம்மளோட லைஃப்பில் நடக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை எப்போயாவது ஆகும் அப்படின்றது. ஸோ அதனால் இப்போ நான் அதை பற்றி அதிகமாகவே நான் மைண்டை இது பண்ணிக்கவே மாட்டேன் இப்போல்லாம். ஃபஸ்ட்டு ஒடிசாவில் இருக்கும்போது நிறைய வழி பண்ணுவேன், அதை பற்றி நிறைய ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது குழந்தைங்கள பார்த்தவா ஏக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் இது பண்ணியிருக்கிறதுனால இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு இனிமே அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஓரளவுக்கு அந்த ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஏதோ ஓரளவுக்கு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கே இங்கே எல்லாருக்கூடையும் பழக்கிறேன். அப்படின்னும் போது அந்த மைண்ட் டைவர்ட் ஆகிடும். நான் ப்ரெக்னென்ட் இல்லை. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் மறைச்சிக்க மாட்டேன். நான் ப்ரெக்னென்ட் இல்லை, ஓகேங்களா? அதை கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, சுத்தமாக முடியல. மெடிசன்ஸ் எல்லாமே சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டும் கம்மியாகலை. இன்றைக்கி ஒடிசாவில் இந்த நூல் கட்டுவாங்கள்ல, விரதம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட விரதம் வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். இன்றைக்கி அந்த பூஜை தான். இன்றைக்கி பச்சரிசி சாப்பாடு, டால்மா எப்படியும் அதை தான் நானும் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன். வேலைக்கு கிளம்பணும். நேற்று சுத்தமாக முடியலன்ட்டு இன்றைக்கியாச்சும் வேலைக்கு போகலான்ட்டு. ஆனால் தொண்டை ரொம்ப வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறீங்க, திருப்பி ஒடிசாக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. மேக்ஸிமம் போகிற மாதிரி இருக்குது. போனேன்னா ஒடிசா போகிற மாதிரி இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ போயிட்டு என்ன பண்ணுறது இதை பண்ணுறது நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஒடிசாக்கு போகிற மாதிரி இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தோணுது. போகிறேன்னா இல்லையான்றது தெரியல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிஃப்ட் விஷயங்கள் நான் பிறந்த நாளைக்கு என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணும்போது அவரோட ரியாக்ஷனே ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் மெனக்கட்டிட்டு அவருக்காக எல்லாமே செய்கிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க அப்படின்ற அளவுக்கு கமெண்ட் எல்லாமே வந்துருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். இதில் அவரோட மற்றவங்க கம்பேர் பண்ணியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேன்ற, ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. நார்மலாக இருக்கும்போது என்கிட்ட நல்லா தான் இருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இது பண்ணுறாங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றத மட்டும் அவருக்கு அதை பிடிக்க மாட்டேங்குதா இல்லை என்னன்னு தெரியல. வீடியோ எடுத்தாவே அவருக்கு அது நான் பேசுறது, நான் என்ன வேணால் பண்ணுறது, அது அவருக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? வீடியோ பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது அதெல்லாமே அது எதுவுமே சொல்ல மாட்டார். ஸ்டார்டிங்கில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் யூடியூப் ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட சண்டை போட்டு தான் நான் யூடியூபே ஆரம்பித்தேன். அப்போ நீ யூடியூப்பில் வீடியோ போடவே கூடாது அப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக எல்லாமே சொல்லுவாங்க. அதில் 1 மாதம் வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசாமல் சண்டை போட்டு இதை நான் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் என்னோடய நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. வருஷமே கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு இருந்துச்சு. அதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணி அனுப்பிச்சது உடனே
ஒரு மாதத்துலேயே இவனுக்கு 1000 சப்ஸ்கிரைப், ஒரு மாதத்துக்கு 2000 சப்ஸ்கிரைபர்னு வந்துச்சு நினச்சிக்கேன். அது வந்து ஒரு மாமியாரும் நானும் வந்து வரட்டை போட்டுட்ருப்போம். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோவும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவரும் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து அப்போது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, என்ன இது என்னது, ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்றத முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியா அப்படின்றதே வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுலேருந்து இவர் தூரமாக தான் இருப்பார் எப்போவுமே. சரி, ஒரு ஃபோட்டோ கூட அந்த அளவுக்கு எடுத்துக்கவே மாட்டார். முன்னே சுத்தமாக ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போதே வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அவர் செய்வார், எல்லாமே பண்ணுவாங்க. வீடியோ ஃபோட்டோ அந்த 2 விஷயத்துக்கு மட்டும் இவர் இது பண்ண முடியாது. அங்கே வீடியோ எடுக்கும்போது வந்து அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து கொடுக்கல. நான் அந்த வீடியோலையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். வந்த உடனே கண்ணெல்லாம் அவங்க கலங்கிட்டு ஒரு மாதிரி என்கிட்ட ஏக்கமாக கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன், நான் ஃபஸ்ட் டைம் எப்போவுமே சரி எனக்குன்னு இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார். அப்போது அதை எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போட முடியாது இல்லைங்களா. உண்மையாக சொல்கிறேன், அவர் அந்த வீடியோ அதுக்குள்ளே மட்டும்தான் வரமாட்டேன்றாரு. அந்தக்குள்ளே வரும்போது மட்டும்தான் அதோட பிஹேவியர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறாங்களே ஒழிய சாரி, நான் தனியாகவோ இல்லை நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், நாங்கள் ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா உண்மையாகவே அவ்வளோ இது பண்ணுவார். உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாமே காலையில் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ரொம்ப கோல்டு ஆகும்ன்ட்டு அவரே பாதி வேலை செஞ்சிருவார், சமைக்கிறது அந்த மாதிரி. என்னால் ரீசன்ட் டைம்ஸில் வந்து 8 மணிக்கு வர்றதுனால என்னால் சுத்தமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இப்போ தான் வந்து சார்கிட்ட சொல்லி 6 மணி 6:30 அதோட லாஸ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு இருக்கோம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து எங்களால் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை வந்து நாங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. நம்ம பார்க்குற விஷயமா வேறையாக இருக்கும், நடக்கிறது வேறையாக இருக்கும். நம்ம யாரையும் உடனே பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க கூட பழகினதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜ் பண்ணால் பரவாயில்ல. அவர் எப்பவுமே வந்து வீடியோக்குள்ளே வரமாட்டார். அதுவும் இல்லாமல் அது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதா இல்லை ஷையாக ஆகிறாரா அதெல்லாம் எனக்கு தெரியல. கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி நான் வந்து வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி சொல்கிறாரு அப்படி அந்த மாதிரி. இப்போ கூட இங்கே நின்றுட்டு இருக்காரு பாருங்க, ஹாய் சொல்லுங்கள், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அதுவே நான் இருக்கேன் அப்படின்னும்போது பேசுகிற வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, சார் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்போ வந்து பூஜை பண்ணது, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பச்சரிசி சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து ஒடிசா ஸ்டைல் டால்மா, அப்புறம் பொரியல் வந்து செஞ்சுருக்கோம். பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கிளைமேட் கூட பரவாயில்ல, நல்லா வெயிலாக இருக்குது பாருங்க. பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய டவுட்டுக்கு வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் சில டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய், எல்லாருக்கும் இஷ்கால்.